இந்தியா ஆடுறத பார்த்தா நியூசிலாந்து வேறு நோ மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். நியூசிலாந்து பவுலிங்கை போட்டு பறக்க விடுறாங்க. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் மற்றும் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஐ எம் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம், ஐ எம் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ் அப்படின்ட்டு. உண்மையாலுமே சூரியகுமார் யாதவ் இஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம். இது ஷார்ட் ஆஃப் ரன்ஸு கூட கிடையாது. இப்போ பேக் டு பேக் 50 அடித்து பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் இந்தியாவுக்கு. பிகாஸ் சூரியகுமார் யாதவ் 2024 மிட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே 50s அடிக்கல. ஸோ இந்த 2 மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வெரியிங் சைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி சஞ்சு சாம்சன் சொல்லலாம். சஞ்சு சாம்சனோட ஃபார்ம் வந்து ரீசெண்டாக சரியில்லை. பட் இதை வந்து அவங்க வெரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சஞ்சு, அபிஷேக், தென் இஷான் கிஷன், தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா, இப்படி இருக்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு மேட்ச் கொடுக்கலாம். உடனே வந்து சாம்சனோட பொசிஷனை உடனே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இப்படியே தான் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் லெட் இட் பி. மிச்சம் 2 மேட்ச் இருக்குது. சஞ்சு கொஞ்சம் விளாட மேபி 450 அடித்தார்னா ஐ திங்க் ஹி மே பி கம் பேக் டு ஃபார்ம் அகைன். அண்ட் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியா லுக் லைக் சைட் டு பீட். டேரெக்டாக இப்போவே இந்தியாவோட பேரை ஃபைனல்ஸில் எழுதிடலாம்னு நினைக்கிறேன். அந்த 2026 அப்கமிங் T20 வேர்ல்ட் கப்பில் வெரி டேஞ்சரஸ் டீமாக இருக்குது. டில் நம்பர் 8 வரைக்கும் 4 எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹர்திக் பாண்டியாவும் ஒரு சரியான ஃபார்ம் இருக்கார். அடுத்தது சிவம் தூபே, அடுத்தது அக்ஷர் பட்டேல், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு. ஆஃப்டர் த அடிஷன் ஆஃப் ரிங்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஃப்ளேவர் ப்ளஸ் ஃபினிஷிங் கொடுக்க போகிறாரு. அது இல்லைனா ஹர்ஷித் ராணா ப்ளே ஹீ கேன் ஆல்சோ பேட். ஒன் டேயில் பார்த்தோம் எப்படி ஹர்ஷித் ராணா விளையாடும் அப்படிங்கிறது. ஸோ திஸ் T20 டீம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். பவுலிங் எடுத்துட்டிங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, அது போக ஸ்பின்னில் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. என்ன ஒரே இது என்னென்னா வாஷிங்டன் சுந்தர் மிஸ்ட் அவுட் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ரவி பிஷ்னாய் நேற்று ஒரு ஸ்குவாடில் கொண்டு வந்தாங்க. நேற்று ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலிங், ஒரு சூப்பரான எக்கனாமிக்கலான ஸ்பெல் போட்டார். ஸோ அது ஒன்று தான் ஏதாவது சேஞ்சு T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பில்லை. கரெக்டாக ரொட்டேட் பண்ணாங்க. பூம்ராக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி ஆடினார். அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்திக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் பூம்ராக்கெலாம் ரெஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பூம்ராக்கும் ஹர்திக்குக்கும் 1 டே சீரீஸ்லேயே ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நியூசிலாண்டுலேருந்து என்ன எடுத்துக்கணுன்னா, பேட்டிங் இஸ் டீசென்ட், ஓகே. பட் அவங்க ஒன்றும் அவங்க நியூசிலாண்டோட பிளேயிங் லெவனையும் அவங்க ஒன்றும் ஃபார்ம் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் பிளேயிங் லெவனில். ஏன்னா டிம் சைஃபர்ட்டையும் ஃபின் ஆலனையும் T20 ஸ்குவாட்லேயே அவங்க அனௌன்ஸ் பண்ணல இனிஷியலாக. மேபி பிக் பேஷ்லேருந்து எப்போ வருவாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால கூட அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் டிம் சைஃபர்ட் செகண்ட் மேட்ச்லேருந்து விளாட்னாரு. அண்ட் ஐ திங்க் 4th T20 ஃபின் ஆலனும் ஆஃப்டர் BBL டைட்டில் ஃபின் ஆலனும் ஜாயின் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நியூசிலாண்டு இது எப்படி எடுத்துக்கணுன்னா, அவங்களுடைய இன்னும் 2 T20s இருக்குது. அவங்களுடைய பர்ஃபெக்ட் லெவனை அட்லீஸ்ட் ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ சைஃபர்ட் அண்ட் ஃபின் ஆலனுக்கு ஒரு 2 மேட்சும் கிடைக்கும். அது போக எப்படி ஒரு பிளேயிங் லெவனில் ஒரு 80-90% ஒரு 9 பேர்த்தையாவது கன்ஃபார்ம் பண்ணிடணும். அப்போ தான் அவங்க T20 வேர்ல்ட் கப்பில் போகிறாங்க. ஸோ ஸ்பின்னர்ஸும் ரன்னுக்கு போகிறாங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ரன்னுக்கு போகிறாங்க. ஐ திங்க் ஜேக்கப் டஃபி அண்ட் ஹென்ரி மே, அவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதர் பவுலர் சாந்தனர் கண்டிப்பாக ஆடுவார். ஸோ பார்ப்போம். தட் இஸ் வாட் நியூசிலாண்டு வந்து அப்படி தான் திங்க் பண்ணும். ஸோ ஆனால் அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்தா ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள ஒரு மேட்சாகவே இல்லை. என்னடா ஏதோ ஒரு கிரிக்கெட்டில் எல்லா பாலும் 4-6 அடிக்கிற மாதிரி அடித்து முடிச்சு விட்டாங்க. ஸோ நியூசிலாண்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரில. பட் அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் போய் இந்த மிச்சம் 2 மேட்ச்சில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து இது பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இஷான் கிஷன் இப்போ 3 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச் நல்லா சூப்பராக இன்டென்ட் காமிச்சார். ஸோ இதை வச்சுட்டு மறுபடியும் இஷான் கிஷனை ஓப்பனிங் கொண்டு போவாங்களான்னு தெரியல. பட் அது எந்தளவுக்கு நல்லது அப்படின்னு இந்தியன் டீமுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியலை. ஐ திங்க் திலக் வர்மா வந்து 5th T20 அவைலபிள் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் வாஷிங்டன் சுந்தர் மிஸ் த T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்தியாவுக்கு இட் வாஸ் கிட்டத்தட்ட சார்ட்டட் அவுட். ஒன்லி திங் இஸ் இப்போ சஞ்சு சாம்சன் ஃபார்மில் இல்லாதனால அவங்கள மறுபடியும் சஞ்சு சாம்சனை தூக்கிட்டு இஷான் கிஷனை போட்டு நம்பர் 3 மேபி திலக் வர்மா இஸ் ஃபிட், திலக் வர்மா ஆட வைப்பாங்களான்னு தெரில. அப்படி பண்ணாங்கன்னா டாப் 3 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ்.
அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. தே கேன் ஐ மீன் விளையாடலாம். எப்படி சன்ரைசர்ஸ் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டை வச்சு பொழந்து கட்டாங்களோ அதே மாதிரி இப்போ விளையாடலாம். பட் சாம்சனுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச் விளையாட டைம் கொடுக்கலாம் அண்ட் சி வாட் ஹேப்பன்ஸ். ஏன்னா இன்னும் 2 மேட்ச்க்கு அப்புறம் அடுத்தது ஃபஸ்ட் வீக்லேருந்து T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிரும்.